Hello friends, welcome to my channel Tasty Eats. இன்னைக்கு நம்ம குக் பண்ண போறது பாய் வீட்டு பிரியாணிங்க. இந்த ரெசிபி வந்து நான் என்னோட ஹஸ்பண்டோட கொலீக் வீட்டுக்கு போய் அவங்க கிச்சன்லயே போய் அவங்க எப்படி செய்றாங்கன்னு பார்த்து கத்துட்டு வந்த ரெசிபிங்க. அதை நான் உங்களுக்காக குக் பண்ண காட்றேன். அவங்க நிறைய செய்வாங்க 5 கிலோ அந்த மாதிரி. நான் உங்களுக்காக 1/2 kg செஞ்சு காட்றேன். இந்த மெஷர்மென்ட்டை நீங்க வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 kg 1.5 kg அந்த மாதிரி இருந்தா எங்கள மாதிரி வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு 1/2 kg more than enough. சோ நான் 1/2 kg செஞ்சு காட்றேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழம் கால் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி தழை கொஞ்சம், 1/4 கட்டுக்கும் கம்மியாக தாங்க எடுத்துட்டு இருக்கேன், புதினா தழை கொஞ்சம், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், 2 ஏலக்காய், 2 லவங்கம், 2 பட்டை, 50 ml தயிர். மட்டன் வந்து எப்பவுமே ரைஸை விட ஒரு 100 கிராம் 200 கிராம் சேர்த்து இருந்தால் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ நான் 1/2 கிலோ ரைஸ்க்கு ஒரு 650 கிராம் மட்டன் எடுத்துட்டு இருக்கேன். சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கேங்க. நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது. அந்த அலுமினியம் பாத்திரம் 5 கிலோ சைஸ்க்கு பெருசாக இருக்குது. நம்ம பண்ண போகிறது 1/2 kg இல்லையா, அதனால நான் குக்கர் எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து குக்கர் லிட் யூஸ் பண்ணாமல் நார்மல் லிட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் பட்டை, ஏலக்காய், லவங்கம் போட்டுக்கலாம். இப்போ பட்டை லவங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டோம்னா பிரியாணி சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நம்ம எவ்வளோ பொறுமையாக நல்லா செய்கிறோமோ அந்தளவு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் பிரியாணிக்கு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ பூண்டு பேஸ்ட் இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 சேர்த்தே போட்டுக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் பாய் வீட்டிலங்க 2 தனித்தனியாக தான் அரைச்சி வைக்கிறாங்க. இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குதுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் நல்லா போயிடுச்சு, இந்த ரா ஸ்மெல் எல்லாம். இந்த டைம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொத்தமல்லி தழை, புதினா கொஞ்சம், பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் அந்த ராஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இந்த டைம் தயிர் 50 ml நல்லா வதக்கிக்கலாம். கூடவே எலுமிச்சைப்பழம் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகுங்க. நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக குக் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நான் இந்த சைடு தண்ணி வச்சிருக்கேங்க, கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள், உப்பு, இது கூடவே கொத்தமல்லி புதினா தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சீரக சம்பா அரிசி வந்து ஊற வச்சு வடித்து எடுத்துட்டு இருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதை நம்ம பார்பாயில் பண்ணிக்கலாம். பார்பாயில்னா பாதி வேக வச்சு எடுத்துக்குவாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அரிசி இப்போ நல்லா வெந்துட்டு இருக்குங்க. நான் ஏன் இதில் உப்பு மஞ்சள்லாம் சேர்த்துருக்கேன்னா மஞ்சள் கலர் கொடுக்கும், உப்பு வந்து அரிசியில் நல்லா ஏறிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா வாசனை அந்த அரிசிலையும் இருக்கும். இப்படி தான் பாய் வீட்டில் பண்ணுவாங்கங்க. நம்ம வந்து தெரியாது இதெல்லாம், நம்ம வீட்டில் நம்ம இப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் இல்லையா. பாய் வீட்டில் இப்படி ப்ராப்பராக செய்கிறதுனால தான் அந்த டேஸ்ட் வருதுங்க. என் ஹஸ்பண்ட்க்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குங்க. அதுக்காகவே அவங்க வீட்டுக்கு போய் நான் இந்த ரெசிபி கற்றுக்கிட்டேன். உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தக்காளி நல்லா வதங்கி அந்த மசாலாலாம் சேர்த்து பாருங்கள் கிரேவி மாதிரி ஆயிருக்கு. இந்த டைம் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எவ்வளோ பொறுமையாக நல்லா செய்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. மட்டன் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி அளவு வந்து நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ 1க்கு 1.5. இப்போ நான் இந்த கப்பில் 2.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது வந்து கறி வேகிறதுக்கு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா தண்ணியெல்லாம் சீக்கிரம் சுண்டிடும். அப்புறம் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வராது. நீங்கள் சின்ன பர்னர் எடுத்துக்கோங்க இது குக் பண்ணுறதுக்கு. இப்போது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கறி. இந்த டைம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளி வதங்குறப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கோம், நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மட்டனை. நான் இப்போ பாருங்கள் ப்ரெஷர் குக் பண்ணல, நார்மலாக ஒரு லிட்டு போட்டு தான் க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு 20 நிமிஷம் மட்டன் வேகிற அளவுக்கு விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ரைஸ் நான் வடிச்சிட்டேன், பாதி வெந்திருக்கு அரிசி. இந்த டைம் எடுத்து சாதத்தை வடிச்சிருங்க. நம்ம மஞ்சள் உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பாருங்கள் கலர் போட்ட மாதிரி இருக்குது ரைஸு. பாய் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாம் அரிசியில் நல்லா இறங்கியிருக்கும். மட்டன் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். குக் ஆகிடுச்சுங்க பாருங்கள், ஈஸியாக கட் ஆகுது. எனக்கு ஒரு 25 நிமிஷம் ஆச்சுங்க மட்டன் குக் ஆகிறதுக்கு. மட்டனோட தன்மையை பொறுத்து எனக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப மட்டன் ரொம்ப ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் இன்னும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும்னா 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு மட்டும் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட உடனே ஃபுல் பர்னரில் வந்து ரொம்ப கம்மி தீயில வச்சு வேக வைக்கணும், தம் வைக்கிற மாதிரி. நீங்கள் இல்லாட்டி தோசைக்கல் மேலே கூட வச்சு தம் வச்சிடலாம். எனக்கு ஆனால் இதுலேயே போதும், ஏன்னா அரிசி நம்ம ஆஃப் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. லோ ஹீட்டில் ஒரு 15 நிமிஷம் வச்சோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நான் மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைம் ஓப்பன் பண்ணி ஒரு கிளறி விட்டுருங்க.
கிளறிட்டேன். நெய் ஒரு 3 ஸ்பூன் அரிசி மேலே சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் நல்ல வாசனை நல்லா இருக்கும். இது அப்படியே லெவல் பண்ணிவிட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் எல்லாம் கரெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போது சுவையான பாய் வீட்டு பிரியாணி ரெடிங்க. இதில் வந்து நான் ரெசிபி ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுட்டதுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுனாலும் அவங்கக்கிட்ட கேட்குறப்போ அவங்க 5 கிலோ மட்டனுக்கு தான் சொன்னாங்க. நான் அதை வந்து 2 வாட்டி ட்ரை பண்ணி 1/2 kgக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன சின்ன விஷயம் கூட, ஒரு இஞ்சி பூண்டு தனித்தனியாக போடணும், அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.